ஏய் சொல்றா, எது இம்பார்ட்டன்டா சொல்லணும்னு சொன்னேன். அதை ஏன்டா கேட்குற? என்ன? மச்சான், நான் லவ் பண்றேன்ல நிவேதா. அவ பண்ற ஒரு ஒரு விஷயமும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்குது மச்சான். இங்க வேண்டாம், அங்கேயும் வேண்டாம். அங்க போவாத பொண்ணுங்க இருப்பாங்க. ஹலோ நிவி, நான் படத்துக்கு போலான்னு இருக்கேன். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? ஹலோ, லைன்ல இருக்கியா? நீ படத்துக்கே போக கூடாது. டீ எல்லாம் குடிக்காதடா, உடம்புக்கு நல்லது இல்ல. டீயா? அப்படின்னா ஐயோ சரி, என்னது கூப்பிட்ட? போதும்டா, எனக்கு இதுல எல்லாம் இந்த வெளியே வரணும். இல்ல புரியல. எனக்கு இவ்வளவு கழட்டி வச்சது ஐடியா விட்டு. படா வந்துட்டானுங்க கப்புள் ஸ்கூல்ல. என்ன ஐடியா பிடிச்சி போடா, நின்றா. இப்ப என்ன உனக்கு ஐடியா தானே வேணும்? வந்து தொலை வா. இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த அவள்கிட்ட இன்டைரக்டா கன்வே பண்ணியா? ட்ரை பண்ண. ஏன் நிவி, நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கடா மீட் பண்ணோம்? எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் பத்தாதடா, இன்னும் கொஞ்சம் டிராமட்டிக்கா போயிடு. பரவாயில்லடா, உனக்கும் டேஸ்ட் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. மேபி இதான் நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் கிஃப்டா கூட இருக்கலாம். கொலுசு தானே, இனிமே எனக்கு வேண்டாம். ஏய் இதெல்லாம் ஒத்து வராது, பேசாம நீ டைரக்டாவே சொல்லிடு. டேய் சச்சின், நாளைக்கு காலேஜ் பங்க் பண்ணிட்டு வா, நம்ம கெஃபேல மீட் பண்ணலாம். எதுக்கு சரணா கஃபே? ச்சே, நீ ஒரு மறதி கேஸ் ஆச்சே. நம்ம லவ் ஆனிவர்சரிடா லூசு. நாளைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு, ஓகே? என்ன மச்சான், ஒரு நாள் ட்ராமாவா? சார், ஆர்டர் ப்ளீஸ். 3 காஃபி, 1 இங்க, 2 அதான் அங்க பாம்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது ஆமா. நான் சொல்லும் போது அங்க கொண்டு வந்து வச்சிருங்க. என்னையா? இல்ல சார், ஒன்றும் இல்லை. கேனா பையன். என்னடா இது ப்ளூ கலர்ல எல்லாம் பிளேசர் போட்டிருக்க? உன்கிட்ட தான் பிளாக் இருக்குல்ல? ரெட் போட்டா ப்ளூ போடுங்கிறது, ப்ளூ போட்டா பிளாக் போடுங்கிறது, பிளாக் போட்டா பர்பிள் போடுன்னு சட்டையை கோர சொல்றதும், இந்த பக்கம் போவாத அந்த பக்கம் போவாத, தியேட்டருக்கு போவாத, ஏன் போவாதன்னு கேட்ட பொண்ணுங்க வருவாங்க. தியேட்டருக்கு ஏன் போவாதுன்னு தான் பொண்ணுங்க இருக்காங்கன்னு சப்பா கட்டுக்கு. இப்படி இது அது அது இதுன்னு மாத்தி மாத்தி என்னை கண்ட்ரோல் பண்ணி வெறுக்க வச்சதெல்லாம் போதும். இதோட முடிச்சுக்கலாம். டேய் என்னடா பேசுற? நான் அப்ப இந்த 4 வருஷமும் நம்ம பஸ் ஸ்டாப்ல பாக்கும்போது பேசும்போதெல்லாம் இது சொல்ல தோணலையா? இப்பதான் தோணி இருக்குல்ல இதெல்லாம்? இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட டேரக்டா சொல்லி பார்த்தேன், நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இப்ப சான்ஸ் கிடைச்சது, சொல்லிட்டேன். கொஞ்சம் தண்ணி கொடு ப்ளீஸ். வேணாம். சரி சச்சின், நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் லைஃபை விட்டு போறது தான் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குன்னா ஐ எம் ரெடி டு டூ தட். பிளான் எல்லாம் கரெக்டா தான் பண்றான், இந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்றது தான் தெரியாம போயிட்டான். அப்போ உனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை? அப்ப நீ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க போல. இது வரைக்கும் நான் அந்த ஐடியாலே இல்லை.
இப்போ நீயே இப்படி பண்ணும்போது இட்ஸ் ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ். ஓகே ஃபைன், ஐ எம் லீவிங். ஐயோ என்னத்த பேசி தொலைச்சான்னு தெரியலையே. ஏய் நில்றி, டேய் டேய் இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண மாதிரி சொன்ன உடனே அப்படியே போற. நில்றி, அப்ப இதுக்காக தான் இவ்வளவு நாள் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கல. இப்ப இவன் மட்டும் பிடிக்கல, நான் அங்க வந்தேன்னு வை. டேய் புட்றா. ஐயோ சரி, பிளான் முடிஞ்சிச்சு, வா போலாம். போ. சரி கொலுச விடு, என் கூட நீ என் லைஃப்ல இருந்தாலே போதும். பிங்கி ப்ராமிஸ். ஏதோ முடிச்சிட்டேன். இந்நேரத்துக்கு 2-3 கால் வந்திருக்கும். அவசரப்பட்டேன்னு தோணுது. சி வா. ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு புரியாதுடா. நம்மளை விட்டு போதும் நம்ம தாண்டா அதோட அருமை நம்மளுக்கு புரியும். புரிஞ்சுக்கோ மச்சான். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல, மணி 5 தான் ஆச்சு. உன் பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பான். போய் அவளை கண்ணுன்னு சொன்ன போ.